ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளும் அமைதியான ஆற்றங்கரைகளும் சூழ்ந்த பகுதியில் சப்தரிஷிகளில் ஒருவரான கௌதம முனிவர் தமது மனைவி அகலிகையுடன் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். கௌதம முனிவர் மிகுந்த தவ வலிமை கொண்டவர். அதிகாலையில் எழுந்து நதிக்குச் சென்று நீராடி தமது அன்றாட அனுஷ்டானங்களைச் செய்து சிவபெருமானை வழிபடுவது அவரது வழக்கம். அவரது வாழ்க்கை முழுவதும் தவமும் ஒழுக்கமும் இறை வழிபாடுமாகவே அமைந்திருந்தது. அவரது மனைவி அகலிகையும் கற்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவள். ஒரு நாள் தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தான். அங்கு அகலிகையைக் கண்ட இந்திரனுக்கு அவள் மீது மோகம் ஏற்பட்டது. அவளை அடைய வேண்டும் என்ற தீய எண்ணம் அவனுடைய மனத்தில் தோன்றியது. ஆனால் கௌதம முனிவர் எப்போதும் ஆசிரமத்திலேயே இருப்பவர். அவரை தாண்டி அகலிகையை அடைவது எளிதல்ல. எனவே இந்திரன் ஒரு வஞ்சகத் திட்டத்தை தீட்டினான். கௌதம முனிவரின் ஒரு வழக்கத்தை இந்திரன் அறிந்திருந்தான். அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆற்றில் நீராடச் செல்வார். அந்த நேரத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தான் இந்திரன். ஒரு நாள் இன்னும் பொழுது விடியாத நேரத்தில் இந்திரன் சேவல் உருவம் எடுத்தான். ஆசிரமத்தின் உச்சியில் சென்று நின்று சேவல் போல கூவினான். சேவல் கூவியதும் பொழுது விடிந்து விட்டது என்று எண்ணிய கௌதம முனிவர் எழுந்தார். வழக்கம்போல ஆற்றில் நீராடுவதற்காக ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். அவரை அகலிகையும் வழியனுப்பினாள். கௌதமர் ஆற்றை நோக்கிச் சென்றதும் இந்திரனின் திட்டம் செயல்படத் தொடங்கியது. கௌதம முனிவர் ஆசிரமத்தை விட்டு சென்ற சிறிது நேரத்தில் இந்திரன் கௌதம முனிவரின் உருவத்தையே எடுத்துக்கொண்டான். பின்னர் ஆசிரமத்திற்குள் திரும்பி வந்தான். அகலிகை அவனை தனது கணவன் கௌதமர் என்றே எண்ணினாள். அப்போது இந்திரன் ஒரு வஞ்சகமான காரணத்தையும் கூறினான். இன்னமும் பொழுது விடியவில்லை, ஏதோ ஒரு சேவல் நேரம் தவறி கூவிவிட்டது என்று கூறி அகலிகையை ஏமாற்றினான். இந்திரனின் வஞ்சக எண்ணம் அங்கே நிறைவேறியது. ஆனால் இயற்கைக்கு மாறாக நடந்த இந்த நிகழ்வு கௌதம முனிவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆற்றுக்குச் சென்ற அவர் பொழுது இன்னும் விடியவில்லை என்பதை உணர்ந்தார். இது ஏதோ சாதாரண நிகழ்வு அல்ல என்று எண்ணிய கௌதமர் தமது ஞான திருஷ்டியால் நடந்த அனைத்தையும் அறிந்து கொண்டார். அவர் உடனடியாக ஆசிரமத்திற்கு திரும்பினார். அங்கே தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் செய்த வஞ்சகத்தை கண்டார். கௌதம முனிவரின் கோபம் எல்லை கடந்தது. இந்திரனை நோக்கி அவர் கடுமையாக சபித்தார். அகலிகை கற்பில் சிறந்தவளாக இருந்த போதிலும் இந்த நிகழ்வின் காரணமாக அவளுக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டது. அவள் கல்லாக மாறினாள். அவளுக்கு பின்னர் இராமபிரானால் மோட்சம் கிடைக்குமென்றும் தலபுராண மரபு கூறுகிறது. கௌதம முனிவரின் சாபத்தால் இந்திரன் பெரும் துயரத்திற்கு ஆளானான். தான் செய்த தவறை உணர்ந்தான். தன் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினான். அதற்கான ஒரே வழி சிவபெருமானை சரணடைவதே என்று உணர்ந்த இந்திரன் சிவபெருமானை நினைத்து வழிபடத் தொடங்கினான். அவன் சிவனை நோக்கி தவம் செய்தான். அவனுடைய தவத்தால் மனமிறங்கிய சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிய முன்வந்தார். ஆனால் இந்திரனுக்கு உடனடியாக சாப விமோசனம் கிடைக்கவில்லை. அவனுடைய பாவம் மிகப்பெரியது. அவன் செய்த தவறை முழுமையாக உணர்ந்து மனத்தால் திருந்த வேண்டும். அதனால் சிவபெருமான் அவனை ஒரு குறிப்பிட்ட வழியில் வழிபடச் செய்தார். சிவபெருமான் இந்திரனிடம் மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடு என்று அருளினார். இந்திரன் மணலைக் கொண்டு சிவலிங்கத்தை உருவாக்கினான். ஆனால் அவன் மனதில் ஒரு குழப்பம். மணலால் செய்த லிங்கத்திற்கு எப்படி அபிஷேகம் செய்வது? நீர் ஊற்றினால் மணல் கரைந்து போய்விடுமே என்ற எண்ணம் அவனை வாட்டியது. இது அவனுடைய தவத்தின் ஒரு சோதனையாக மாறியது. செய்த தவறின் நினைவு அவனை விடவில்லை. நாட்கள் கடந்தன, காலங்கள் கடந்தன. இந்திரன் தொடர்ந்து துன்பப்பட்டான். தான் செய்த குற்றத்தை நினைத்து மனம் உருகினான். சிவபெருமானிடம் அருள் கிடைக்காததால் இந்திரன் பின்னர் அம்பாளை நினைத்து தவம் செய்ய தொடங்கினான். நீண்ட காலம் தவம் செய்தான். ஆனால் அவனுடைய பாவத்தின் தாக்கம்
அவனை தொடர்ந்து வந்தது. அவனுடைய மனத்தில் ஒரே எண்ணம், நான் செய்த தவறு என்னை விட்டு எப்போது நீங்கும் என்பதே. பல்லாண்டுகள் தவம் செய்த பின்னரும் அவனுக்கு உடனடியாக விமோசனம் கிடைக்கவில்லை. இறுதியில் தன்னுடைய தவறை முழுமையாக உணர்ந்த இந்திரன் தான் உருவாக்கிய மணல் லிங்கத்தை பார்த்து மனம் உடைந்தான். ஒரு கட்டத்தில் தன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாதென்று உணர்ந்த இந்திரன் அந்த சிவலிங்கத்தை இறுக கட்டிப்பிடித்தான். கண்ணீர் மல்க கதறினான். தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்தான். தான் செய்த தவறை நினைத்தான். பின்னர் இனி ஒருபோதும் பெண் வாசனையையே நுகரமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்தை இறுக அணைத்துக் கொண்டான். அவன் கைவிரல்கள் சிவலிங்கத்தின் மீது பதிந்தன. அந்த கையின் சின்னம் சிவலிங்கத்தில் நிலைத்துவிட்டதாக தலவரலாறு கூறுகிறது. இந்திரனின் மனமாற்றத்தைக் கண்ட சிவபெருமான் மனம் இறங்கினார். தவறு செய்தவனாக இருந்தாலும் தவறை உணர்ந்து உண்மையாக மனம் திருந்திய இந்திரனுக்கு சிவபெருமான் சாப விமோசனம் வழங்கினார். அவன் உருவாக்கிய அந்த லிங்கத்திலேயே சிவபெருமான் எழுந்தருளினார். இதுவே திருவாரூர் கச்சனத்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த கைச்சின்னேஸ்வரர் திருத்தலத்தின் தலவரலாறு. இந்த கதையின் உண்மையான சிறப்பு இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது என்பதில் மட்டுமில்லை. ஒருவன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அதை உணர்ந்து உண்மையாக மனம் திருந்தினால் இறைவனின் அருளை பெற முடியும் என்பதே இத்தலத்தின் ஆன்மீகச் செய்தியாக தலமரபில் விளங்குகிறது. அதனால்தான் இந்த ஆலயத்திற்கு வந்து தாங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் இறைவன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருளுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காவிரி தழுவிச் செல்லும் சோழ நாட்டின் மண்ணில் ஒவ்வொரு ஊரும் ஒரு வரலாற்றை சுமக்கிறது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு புராணத்தை பேசுகிறது. அத்தகைய திருத்தலங்களில் ஒன்று இந்த கச்சனம் அருள்மிகு கைச்சின்னேஸ்வரர் திருக்கோயில். தவறு செய்தவனுக்கு தண்டனை மட்டுமல்ல, மனமாற்றத்திற்கும் மன்னிப்பிற்கும் வழிகாட்டிய தலம். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கஷனம் என்னும் இந்த திருத்தலம் சைவ சமயத்தின் முக்கியமான தேவார தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. புராணங்களில் இத்தலம் திருக்கைச்சினம், கைச்சின்னம், கச்சனம் போன்ற பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவார தலங்களில் ஒன்றான இத்தலம் திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகத்தால் சிறப்பு பெற்றது. இங்கு அருள் பாலிக்கும் சிவபெருமான் கைச்சின்னநாதர், கைச்சின்னேஸ்வரர் என்ற திருநாமங்களால் போற்றப்படுகிறார். இத்தலத்தின் மூலவர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிப்பதாக தலமரபு கூறுகிறது. அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிலை அல்ல, தானாகவே தோன்றிய சிவலிங்க திருமேனி என்று பக்தர்கள் நம்பும் திருத்தலம் இது. இறைவனை சுற்றி நிற்கும் இந்த பழமையான ஆலயச் சூழல் சோழ நாட்டின் சிவபக்தி மரபை நமக்கு நினைவூட்டுகிறது. இத்தலத்தில் இறைவனுடன் அருள் பாலிக்கும் அம்பிகை பல்வளை நாயகி என்றும் ஸ்வேதவள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மனின் திருமேனி முன் நின்று அருள் வேண்டி வழிபடும் பக்தர்கள் தாயின் அருளை பெறுவதற்காக தங்கள் வேண்டுதல்களை மனமுருகி சமர்ப்பிக்கின்றனர். சிவனும் சக்தியும் இணைந்து அருள் பாலிக்கும் இந்த திருத்தலம் சைவ சமயத்தின் சிவசக்தி தத்துவத்தையும் நினைவூட்டுகிறது. இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மற்றும் அம்பிகை சன்னதிகளுடன் பல முக்கியமான தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. துர்க்கை, சரஸ்வதி, ஜேஷ்டா தேவி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்களும் இத்தலத்தின் வழிபாட்டு அமைப்பில் சிறப்பிடம் பெற்றுள்ளன. இவற்றுள் ஒரு தனிச்சிறப்பு சீனிவாச பெருமாளுக்கான சன்னதி. ஒரே ஆலய வளாகத்தில் சிவபெருமானையும் திருமாலையும் வழிபடும் அமைப்பு இத்தலத்தின் சமய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த திருத்தலத்துடன் தொடர்புடையதாக இந்திர தீர்த்தம், வச்சிர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் குறிப்பிடப்படுகின்றன. பண்டைய ஆலய மரபில் தீர்த்தம் என்பது வெறும் நீர்நிலை அல்ல, அது உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக அடையாளம். தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தரிசித்து மனதில் இருக்கும் பாரங்களை இறைவனிடம் ஒப்படைப்பது
தமிழர் கோயில் வழிபாட்டின் தொன்மையான மரபுகளில் ஒன்று. இத்தலத்தின் தலவிருட்சங்களாக கொங்கு மற்றும் இலவம் குறிப்பிடப்படுகின்றன. ஆண்டுதோறும் பல்வேறு வழிபாடுகள் நடைபெறும். இத்தலத்தில் திருக்கார்த்திகை மற்றும் மகா சிவராத்திரி முக்கியமான திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன.